மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா எழுதும் கடிதங்களை மத்திய அரசு குப்பையில் போடுவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மதிமுக தலைமையகமான தாயகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புதன்கிழமையன்று நடந்தது. இதில் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பண விநியோகத்தை தடுக்க தவறிய தேர்தல் கமிஷனுக்கு கண்டனம், மது விற்பனை நேரத்தை பகல் 12 மணி முதல் மாலை 5 வரை என்று மாற்ற வலியுறுத்தல், தேசிய மருத்துவ நுழைவுத் தேர்வு ரத்து, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவது தொடர்பாக முதல்வர் எழுதும் கடிதங்களை மத்திய அரசு குப்பையில் போடுவதாக குற்றம் சாட்டினார். அலைகள் எப்படி ஓயாமல் இருக்கோ அதுபோல் நம்ம மீனவர்கள் மீது தாக்குதல் எந்த கட்சி ஆட்சி மத்தியில் வந்தாலும் நடக்குதுன்னா, தமிழக மீனவர்களை இந்திய பிரஜைகள்ங்கிற அணுகுமுறையே இல்லை. அந்த கொலைபாதக சிங்கள சர்க்காரோடு அவர்களுடைய உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்திய அரசு தமிழர்களை பலியிட்டு கொண்டே வருகிறது. இந்த நிலைமை தான் இப்பொழுதும் தொடர்கிறது. முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாங்க, கடிதம் எழுதுகிறாங்க, அந்த கடிதத்தை தூக்கி கும்பலில் போட்டுடுறாங்க. அந்த தமிழக மீனவர்கள் இந்திய பிரஜைகள், ஒரு பிரஜையினுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் இந்திய அரசு அதை பாதுகாக்கணும். ஆனால் தமிழர்களுக்கு சாபக்கேடு என்னன்னா, மத்திய அரசு அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை.